ஒரு நாள் நீ அமைதியாகிப் போனால் உலகம் இரண்டு வகையாக மாறும். சிலர் கேட்பார்கள், என்ன ஆயிற்று? மற்ற சிலர் கூட கவனிக்க மாட்டார்கள், நீ இல்லாததைக் கூட. அந்த நாள்தான் உன் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள், யார் இருந்தது போல நடித்தார்கள் என்பது தெரியும். கதை. ஒரு மனிதன் இருந்தான். அவன் வாழ்க்கை முழுவதும் மற்றவர்களுக்காகவே ஓடிக்கொண்டிருந்தான். அவன்தான் முதலில் அழைப்பான், அவன்தான் முதலில் சந்திக்கப் போவான், அவன்தான் முதலில் உதவி பண்ணுவான். யாருக்காவது பிரச்சனை வந்தால் அவன் உடனே போய் நிற்கும். ஆனால் அவனுக்கு பிரச்சனை வந்த நாட்களில் அவன் மட்டும்தான் இருந்தான். அவன் போன் அமைதியாக இருந்தது. அவன் கதவு திறக்கப்படவில்லை. அவன் பெயர் யாருக்கும் நினைவில் கூட வரவில்லை. ஒரு நாள் அவன் திடீரென்று நிறுத்தினான். யாருக்கும் அழைக்கவில்லை, யாரையும் சந்திக்கவில்லை, யாருக்கும் உதவிக்குப் போகவில்லை. யாராவது என்னை தேடுகிறார்களா என்று பார்க்கவே. ஒரு நாள், 2 நாள், 1 வாரம், யாரும் வரவில்லை. 1 மாதம். அப்போதுதான் அவனுக்கு ஒரு கொடூரமான உண்மை புரிந்தது. அவன் இல்லாததாலே யாருடைய வாழ்க்கையும் மாறவில்லை. அவன் இல்லாததை யாரும் கவனிக்கவே இல்லை. அவன் இருந்தது அவர்களுக்கு தேவையான நேரத்தில்தான். அந்த நாள் முதல் அவன் வாழ்க்கையை ஒரு விதியால் மாற்றினான். அவனை தேடினவர்களை மட்டும் அவன் தேடினான். அவனை அழைத்தவர்களை மட்டும் அவன் அழைத்தான். அவனை ஆதரித்தவர்களை மட்டும் அவன் ஆதரித்தான். மற்றவர்களை அவன் அமைதியாக விட்டுவிட்டான். சண்டையில்லை, விளக்கமில்லை, கோணுமில்லை. வாழ்க்கை மெதுவாக அமைதியாகி வந்தது. ஆனால் ஒரு இரவு அவன் போன் திடீரென்று ஒலித்தது. பல மாதங்களுக்குப் பிறகு ஒரு நம்பர். அவன் எடுத்தான். அந்த பக்கம் ஒரு குரல். டா, நீ ரொம்ப நாளா கான்டாக்ட் இல்ல, பிஸியா இருந்தியா? அவன் சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். ஏனென்றால் ஒரு காலத்தில் அதே மனிதனுக்காக அவன் இரவு தூங்காமல் இருந்தவன். மெதுவாக அவன் சொன்னான், இல்ல, நான் பிஸி இல்ல. சிறிது நேரம் நின்று, என்னை இல்லாத வாழ்க்கைக்கு நான் பழகிட்டேன். அவன் கால் வைத்தான். அந்த இரவு அவன் முதல் முறையாக யாரையும் இழந்த உணர்வில்லாமல் அமைதியாக தூங்கினான். ஏனென்றால் அமைதி கிடைப்பது எல்லாரையும் பிடித்து வைத்திருப்பதிலில்லை, உன்னை பிடித்து வைத்திருப்பவர்களை மட்டும் விட்டுவிடாமல் இருப்பதில்தான். சில நேரங்களில் அமைதி என்பதே யார் இல்லையோ அவர்களை தேடாமல் இருப்பதுதான்.